பண்ணி எங்க ஆலயத்துல சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாருமே அதையும் செஞ்சு பாருங்க. அடுத்ததா பார்த்தோம்னாக்க குரு பகவானுடைய தனுசு ராசி மீன ராசியில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த வெட்டி வேற உங்களுடைய குருமார்கள் யாரெல்லாம் நீங்க குருவா நினைக்கிறீங்களோ அவங்க கையில அந்த வெட்டி வேரை கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி அதை உங்க பாக்கெட்ல ஒரு மஞ்சள் நூலை கட்டி வச்சுட்டு நீங்க போனீங்கன்னாக்க எந்த காரியமா இருந்தாலும் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே போன்று மகர ராசி கும்பராசியில உள்ளவங்க எல்லாருமே பைரவருக்கு வெற்றி மாலையை சாத்தி அந்த வெட்டி வேர்ல ஒரு துளியை எடுத்து உங்களோட எப்போதும் பர்சில் வச்சுக்கிறது உங்களுடைய செல்வ வளத்தையும் எதிரிகளுடைய தொல்லைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஒரு மனித வாழ்க்கையில 3 விஷயங்கள் இல்லாம இருந்தால் நிம்மதியா இருக்கலாம். ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதான் ஜாதகத்துல 6ஆம் இடம்னு சொல்லுவோம். ருணம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கடன், ரோகம்னு சொன்னா வியாதி, சத்ருன்னு எதிரி. இந்த 3மே நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாமா இல்லையா? கடன் இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது, எதிரி இருக்கக்கூடாது. இது இல்லாம இருந்தா நிம்மதியா இருக்கலாம். இது இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெற்றிவேர் தீர்த்தத்தை நம்ம சுவாமிக்கு கொடுத்துட்டு நம்ம அணுகிறது நம்மளுடைய மனசை சுத்தப்படுத்தும், சாந்தப்படுத்தும். அந்த காலத்துல ஏன் இந்த வெற்றிவேர் ஆலயத்துல வச்சாங்கன்னாக்க ஒரு விவசாயம் செய்யறாங்க, அந்த இடத்துல எல்லாருமா போய் இருப்போம் அப்படின்னா முடியாது. ஒரு 20 பேர் வேலை பார்ப்பாங்க, 30 பேர் வேலை பார்ப்பாங்க, அவ்வளவோட அது போயிடும். ஆனா அதே ஒரு ஆலயத்துல வைக்கும் போது ஒரு 100 பேர் வருவாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த காற்று, அந்த தீர்த்தம் அவங்களுக்கு ஒரு நல்ல மன சிந்தனை ஏற்படுத்தும். அப்படிங்கிற காரணத்தினாலதான் ஆலயத்திலையும் ஆன்மீகத்திலையும் இந்த வெட்டி வேரை கொண்டு வச்சிருக்காங்க. இந்த வெட்டி வேர் ராமபிரானுடைய முழுமையான அனுகிரகத்தை பெற்ற வேர். அதனால எல்லா அன்பர்களுக்குமே இந்த வெட்டி வேரை நீங்க விவசாயம் பண்றீங்க